சென்னை மெட்ரோ ரயில் நிறுவன தினம் கடந்த 3ஆம் தேதி கொண்டாடப்பட்டது. இதையொட்டி அன்று முழுவதும் QR குறியீடு பயண சீட்டு முறையை பயன்படுத்தி மெட்ரோ ரயிலில் பொதுமக்கள் ₹5 என்ற சலுகை கட்டணத்தில் பயணம் செய்யலாம் என்று அறிவிக்கப்பட்டது. ஆனால் மிக்ஜாம் புயல் கனமழை காரணமாக சலுகையை பலரால் பயன்படுத்த முடியவில்லை. இந்த நிலையில் இந்த கட்டண சலுகை இன்று மீண்டும் வழங்கப்படுகிறது. இந்த சலுகையை பயன்படுத்தி ₹5 கட்டணத்தில் மெட்ரோ ரயிலில் மக்கள் பயணம் செய்யலாம். எனவே மக்கள் இந்த சலுகையை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சென்னை மெட்ரோ ரயில் நிறுவன செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. சென்னை நீலாங்கரையில் உள்ள தனியார் கூட்டரங்கில் பன்னிரு திருமுறை திருவிழா மற்றும் மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கலந்து கொண்டார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர் தென் இந்தியாவை பாரத கலாச்சாரத்தின் கோட்டை என தெரிவித்தார். மேலும் காசிக்கு செல்ல முடியாத பக்தர்களுக்காக தென்காசியில் காசி விஸ்வநாதர் கோவிலை பாண்டியர்கள் கட்டினர் என்று கூறினார். சிலர் இந்தியா ஒரு தேசம் அல்ல, தனித்துவமான மாநிலங்களின் ஒன்றியம் என்ற கருத்தை பரப்புகின்றனர் என்று குறிப்பிட்ட அவர் இதனால் தேசியவாதம் பற்றிய புரிதல் இல்லாத சூழல் ஏற்படுகிறது என்று தெரிவித்தார். உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் பிரம்மாண்டமாக கட்டப்பட்டு வரும் அயோத்தி ராமர் கோயிலின் குடமுழுக்கு விழா அடுத்த மாதம் 22ஆம் தேதி நடைபெறுகிறது. இதில் பிரதமர் மோடி, மத்திய அமைச்சர்கள் மற்றும் வெளிநாடுகளிலிருந்து சிறப்பு விருந்தினர்கள் பங்கேற்க உள்ளனர். மேலும் நாடு முழுவதும் இருந்த லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகை தருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் கூட்ட நெரிசலை தவிர்க்க அடுத்த மாதம் 22ஆம் தேதி பொதுமக்கள் அயோத்திக்கு வர வேண்டாம் என அயோத்தி ராமர் கோவில் அறக்கட்டளையின் செயலர் சம்பத் ராய் வேண்டுகோள் விடுத்துள்ளார். மிக்ஜாம் புயல் மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ₹6000 நிவாரணத் தொகை வழங்கும் பணியை இன்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைக்க உள்ள நிலையில் நிவாரணம் குறித்த சந்தேகங்களை பொதுமக்களுக்கு தீர்க்க கட்டுப்பாட்டு அறை திறக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இன்று முதல் காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை கட்டுப்பாட்டு அறை செயல்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கட்டணமில்லா தொலைபேசி எண்ணும் அறிவிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் தங்களின் சந்தேகங்களை கேட்டு தீர்த்துக் கொள்ள இலவச எண்ணை தொடர்பு கொள்ளலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் பிரம்மாண்டமாக கட்டப்பட்டு வரும் அயோத்தி ராமர் கோயிலின் குடமுழுக்கு விழா அடுத்த மாதம் 22ஆம் தேதி நடைபெறுகிறது. இதில் பிரதமர் மோடி, மத்திய அமைச்சர்கள் மற்றும் வெளிநாடுகளிலிருந்து சிறப்பு விருந்தினர்கள் பங்கேற்க உள்ளனர். மேலும் நாடு முழுவதும் இருந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் அயோத்திக்கு 1000 சிறப்பு ரயில்களை இயக்க ரயில்வே நிர்வாகம் திட்டமிட்டுள்ளது. இதன்படி கடந்த மாதம் 19ஆம் தேதி முதல் சுமார் 100 நாட்களுக்கு நாட்டின் முக்கிய நகரங்களிலிருந்து அயோத்திக்கு சிறப்பு ரயில்கள் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது. டெல்லி, மும்பை, சென்னை, பெங்களூரு, புனே, கொல்கத்தா உள்ளிட்ட நகரங்களில் இருந்து சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளன. ஏற்கனவே அதிக அளவிலான பயணிகளை கையாளும் வகையில் அயோத்தி ரயில் நிலையம் தரம் உயர்த்தப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. தென் இலங்கை கடற்கரை பகுதியை ஒட்டிய வங்கக்கடல் பகுதிகளில் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் அநேக இடங்களிலும் வட தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. இந்நிலையில் தமிழகத்தின் 14 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதன்படி கடலூர், நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு மற்றும் காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. குவைத்தின் மன்னர் ஷேக் நவாப் அல் அஹ்மத் அல் சபா 3 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்த நிலையில் அவர் தனது 86வது வயதில் காலமானார். கடந்த நவம்பர் மாதம் ஷேக் நவாப் உடல்நல பிரச்சினை காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் காலமானார். குவைத் மன்னர் மறைவுக்கு பிரதமர் மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து பிரதமர் மோடி தனது எக்ஸ் பக்கத்தில் ஷேக் நவாபின்
துரதிருஷ்டவசமான மறைவு குறித்து அறிந்து மிகவும் வருத்தமடைந்தேன். குவைத் அரசு குடும்பத்தினருக்கும் தலைமைக்கும் மக்களுக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம் என குறிப்பிட்டிருந்தார். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2A தேர்வு முடிவு வரும் ஜனவரி 12ஆம் தேதி வெளியாகிறது. 5446 பணியிடங்களுக்கு கடந்த பிப்ரவரி 25ஆம் தேதி நடந்த மெயின் தேர்வு முடிவு வெளியிடப்படும் என அறிவிப்பு வெளியாகியுள்ளது. குரூப் 2 தேர்வு விடைத்தாள் திருத்தும் பணி விரைவுபடுத்தப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. மேலும் குரூப் 2 தேர்வு தொடர்பான வதந்திகளை நம்ப வேண்டாம் எனவும், ஒரே சமயத்தில் பல தேர்வுகள் நடத்த வேண்டிய சூழல் மிக்ஜாம் புயலால் விடைத்தாள் திருத்தும் பணியில் தாமதம் எனவும் டிஎன்பிஎஸ்சி தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடந்த செப்டம்பர் 15ஆம் தேதி துவக்கி வைத்தார். அப்போது 1,06,50,000 பெண்களின் வங்கிக் கணக்கிற்கு மாதம் 1000 ரூபாய் அனுப்பி வைக்கப்பட்டது. மேலும் விடுபட்டவர்களுக்கு கடந்த 10ஆம் தேதி 2வது கட்டமாக பணம் வழங்கப்பட்டது. இதுவரை கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் பயன்பெறாதவர்கள் மேல்முறையீடு செய்யலாம் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்திருந்தது. இதற்காக கடந்த அக்டோபர் 25ஆம் தேதி வரை மேல்முறையீடு செய்வதற்கான கால அவகாசம் வழங்கப்பட்டது. இந்நிலையில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை பெறுவதற்கான புதிய விண்ணப்பம் ஜனவரிக்கு பிறகு வழங்கப்படும் என்று அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்திருக்கிறார். தகுதி வாய்ந்த மகளிர் அனைவரும் இந்த திட்டத்தில் பயன்பெற வேண்டும் என முதலமைச்சர் தெரிவித்துள்ளதால் இந்த நடவடிக்கை எடுக்கப்படுவதாக மேலும் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டையில் அதிமுக முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தமிழகத்தில் எந்த மாதிரியான காய்ச்சல் பரவுகிறது என்பதை கண்டறிய கொரோனா சோதனையை அரசு நடத்த வேண்டும். எந்த மாதிரியான காய்ச்சல் பரவுகிறது என்பதை இந்த அரசு வெளிப்படையாக சொல்ல வேண்டும். ஒமைக்ரான் வைரஸின் புதிய வகையான JN1 தொற்று அதிகரித்து வருவதாக கூறப்படும் நிலையில் இதனை அரசு கண்டுகொள்ளாமல் விட்டால் பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும். அண்டை மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளில் கொரோனா பாதிப்பு அதிகரித்து வரும் நிலையில் விமான நிலையங்களில் சோதனையை தமிழக அரசு தீவிரப்படுத்த வேண்டும் என்று கூறினார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.